இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் மே 6ஆம் தேதி 2025 செவ்வாய்க்கிழமை, விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 23ஆம் திருநாள். மக நட்சத்திரம், சிம்ம ராசி, நவமி திதி. இந்த ரெண்டுமே காம்பினேஷன் என்ன கொடுக்குதுன்னா, உச்சிஷ்ட மகா கணபதி வழிபாடு செய்ய செய்ய என்ன நடக்கணும்னு நீங்கள் மனசுக்குள்ளே வேண்டிக்கலாம். வெளியே கூட நாக்கை ஓப்பன் பண்ணாமல், நாக்கில் எந்த விஷயத்தையும் சொல்லாமல் மனசுக்குள்ளே வேண்டக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த கணபதியினால், அதாவது இந்த உச்சிஷ்ட மகா கணபதியினால் உங்களுக்கு அந்த வேலை முடியும். இருக்கிறதுலே பவர்ஃபுல்லாக ஒரு விஷயம் நடக்கணும், ஈஸியாக முடியணும்னா இந்த கணபதி வழிபாடு மட்டும் பண்ணால் போகிறோம், தானாக நடக்கும். அமோகமான நாள். ரெண்டாவது, நவமி அப்படின்னு சொன்னாவே ஸ்ரீராமனை நாம் துதிக்க வேண்டும். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நமஹா. இந்த மாதிரி ராமபுரான மனசார வணங்குறது நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு விஷயம் தைரியம் கிடைக்கும், முதுகு எலும்பில் ஒரு நல்ல ஒரு வலிமை ஏற்படும். அதனால் நிறைய பேருக்கு என்ன பண்ணணுங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கும். ரெண்டாவது, உண்மையை மட்டுமே நாம் பேசக்கூடிய நல்ல ஆத்மாக்களாக மாறணும்னா ராமன் வழிபாடு செய்யணும். அதனால் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை வழிபாடு செய்வது இந்த நவமி திதிகளில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ரெண்டாவது, யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோன்னா, மகர ராசி அல்லது மகர லக்னம், உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் இருந்ததுன்னா கொஞ்சோண்டு பொடி பண்ணி சாப்பிட்டு போயிடுங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே நடக்காது. இன்றைய நாள் சந்திராஷ்டமத்தோட வேல்யூ எவ்வளோ நிமிஷம்னு பார்த்தா 42 நிமிஷம் மட்டும்தான், 2.5 நாள்லாம் கிடையாது. இன்றைக்கு நைட்டு கேட்டால் வெறும் 42 minutes ஓன்லி. தட் வில் பாஸ் த்ரூ சம்டைம் ஈவன் நைட். உங்கள் ஜாதகத்தின் பிரகாரம் அது மாறிடும். அதனால் சந்திராஷ்டமெல்லாம் ஒன்றும் பெருசாக வேலை செய்யாது, நீங்கள் தைரியமாக இருக்கலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப ஆழமாக யோசிப்பீங்க. ஒன்றுமே இல்லாத விஷயத்த 10 நிமிஷம் யோசிப்பீங்க. ஈஸியாக இருக்கிற விஷயம் என்னமோ ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஒரு யோசனை. ஸ்பூனில் உப்பு எடுத்து சாம்பாருக்குள்ளே போடு அப்படின்னு உங்கள் கணவர் சொல்லுவார். அந்த ஸ்பூனை எடுத்து இப்படியே நின்றுட்டு பார்த்துட்டே இருப்பீங்க. என்னம்மா பிரச்சனை, இந்த சாம்பாருக்குள்ளே உப்பு எடுத்து போடுமா அப்படின்னு அவர் 2வது தடவை சொல்லும் பொழுது தான், அப்போ ஆமாம்ல, அதுதான் நீங்கள் சொன்னீங்கல்ல, அப்படி அந்த திங்கிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்ட்ராஸ்பெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாள். நிறைய பேருக்கு எந்த விதமான பிரச்சனை, மற்றவங்க கண்ணுக்கு தெரியாத தப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை மற்றவங்க சொல்லும் பொழுது மனசு ஒரு மாதிரி வருத்தம் கொடுக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஆய்வு செய்யக்கூடிய நாள். நான் எப்படி இருந்தேன், அந்த என்ன சொல்கிறது, லாஸ்ட் ஒரு 10 days 15 days எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குது, எனக்கு அது சாதகமாக இருக்கா, இது எல்லாத்தையும் திங்க் பண்ணி அனலைஸ் பண்ணி ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேது. அம்மாவுடைய ஹெல்த்தில் கவனம் காக்கணும். ரெண்டாவது, ஒரு சின்ன ஒரு இபி ப்ராப்ளம், அதாவது ஒரு சின்ன ஒரு வயரிங்கில் உங்கள் வீட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளம் சரி செய்ய முடியாமல் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுருப்பீங்க. அந்த பிரச்சனை இன்னோட முடிஞ்சுது. அதனால் மறுபடியும் இந்த பல்பு ஃபியூஸ் போகிறது, இல்லைன்னா ஃபியூஸ் அடிக்கடி போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. சின்ன சின்ன டெக்னிக்கல் கிளிச்சு, டெக்னிக்கல் ஸ்லாங், இதெல்லாம் முடியக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. ஒரு விஷயத்தை ரகசியமாக உட்காந்து திட்டம் போட்டு பிளான் பண்ணி முடிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. யாரெல்லாம் ரசாயனம் சார்ந்த கல்விகள் இருக்கீங்களோ, யாரெல்லாம் இந்த மாதிரி கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் சித்த வைத்தியம் படிச்சுட்டு இருக்கீங்களோ, அத்தனை பேருக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். யாரெல்லாம் வர்மா டாக்டர்ஸாக இருக்கீங்களோ, அத்துணை நபர்களுக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. அதுலேயும் இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு, ஏற்றத்தை கொடுக்கும். பணம் பொருளாதாரத்தில் நல்ல மாற்றங்கள் வேணும்னா இன்றைய நாள் வைத்தியநாத சுவாமியை மனசார வணங்குங்க. ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்கள் இன்றைய நாள் கிட்டத்தட்ட ஒரு சைக்காலஜிஸ்ட் மாதிரி ஆகிடுவீங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், மற்றவங்க பிரச்சனை எல்லாம் உங்ககிட்ட கொட்டுவாங்க. சரி, என் பிரச்சனை நான் எங்கே கொண்டு போய் பேசுறது, என் பிரச்சனை நான் எங்கே போய் கொட்டுறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. ஏன்னா இன்றைய நாள் நீங்கள் மற்றவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு. ஏன்னா இன்றைய நாள் நிறைய பேருக்கு ஆழ்ந்த சிந்தனைகள் இருக்கும். ஒரு விஷயத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்கள் பிரச்சனையை முடிக்கிறதுக்கு ஒரு குவெஸ்சன் மார்க் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்,
பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் போய் வழிபாடு செய்யணும். நிறைய பேருக்கு எழுத்து சம்மந்தப்பட்டது, யோகா சம்மந்தப்பட்டது, ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, இந்த தியானம் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் இதெல்லாம் அதிகமாக கொடுக்கும். ஒரு சில பேருக்கு மனசு அப்படியே ரொம்ப டவுனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நாளில் என்ன பண்ணணும், டக்குன்னு எந்திரிக்கணும், அந்த இடத்த விட்டு கிளம்பிடணும், ஒரு 20 நிமிஷம் பிரிஸ்க் வாக் பண்ணிட்டு வந்தால் போதும். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. உங்கள் மனசில் இருக்கிற அந்த தொய்வு, டவுனாக இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி ஆகி நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமோகமாக இருக்கும். ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணாலும் சரி, விநாயகர் வழிபாடு பண்ணாலும் சரி, அமேசிங்கான மாற்றங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. ராசியா நிறம் வயலட் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் பெறக்கூடிய நாள். 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திரன், இந்த நட்சத்திரம் கேது. அந்த கேது இன்றைய நாள் பார்க்கும் பொழுது கன்னி ராசியில் உத்தர நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு. ஸோ பேசிக்கலி இன்றைய நாள் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சாதாரணமாக ஒரு வார்த்தை சொன்னேன் சார், அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு ஒரு நாள் முழுக்க சண்டை சார் வீட்டில் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கதையாக போயிடும். பேச்சில் கவனமாக இருக்கணும். குடும்பத்தை பற்றி இருக்கக்கூடிய ரகசியங்களை கண்டிப்பாக வீட்டுக்கு வெளியே சொல்லக்கூடாது. அது ஏன்னா கௌரவத்தை பின்பற்றக்கூடிய ஒன்றாக இருக்கும். நீங்கள் போய் உங்கள் குடும்பத்தை பற்றி இது சரியில்லை, அது சரியில்லை, அப்படி இப்படின்னு ஊர் ஃபுல்லாக சொன்னீங்கன்னா உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க, உங்கள் மேலே இருக்கக்கூடிய பிம்பம் என்னவாக இருக்கும், இதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணணும். குடுக்கல் வாங்கல ஒரு சில விஷயங்கள் தள்ளி போய் தாமதமாக நடக்கலாம், ஆனால் நடந்து முடிஞ்சிடும். எந்த ஒரு பயமும் பட வேண்டியதில்லை. ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் ஹேரம்ப கணபதி அப்படின்னு ஒரு விநாயகர் இருக்கார், அவரை வழிபாடு பண்ணுங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ராசியா நிறம் பொன்னிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நல்ல எண்ணங்கள், ஆன்மீக எண்ணங்கள், சந்நியாசி தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், எதுவுமே இல்லை சார், எல்லாம் மாயை, மாயைதான் உலகு, இந்த மாதிரிலாம் விசித்திரமான எண்ணங்கள் தோணின்னு இருக்கும். குடும்பம் குட்டின்னு இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு குடும்பம் தான் முக்கியம், அதுக்கப்புறம் மாயை, அதுக்கப்புறம் தான் சன்னியாசிகள். பொதுவாகவே மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், வருத்தங்கள், தேவையில்லாத கவலைகள் இதெல்லாம் நீங்கணும்னா நீங்கள் போய் சன்னியாசி தரிசனம் பண்ணிட்டு வர்றது நல்லது. அவருடைய பாதம் பணிந்து வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். என்னன்னா நம்மளுடைய தெரியாமல் நடந்திருக்கக்கூடிய கர்ம வினைகளினால் ஏற்படக்கூடிய பாவங்கள் அழியணும், க்ளீன் ஆகணும், ஸ்லேட் க்ளீன் பண்ணணும்னா சன்னியாசிகள் கிட்ட போகும்போது நடக்கும். ஏன்னா அவங்க செய்யக்கூடிய ஜப தப அனுஷ்டானங்கள் அந்தளவுக்கு வீரியம். அவங்க வாயிலேருந்து ஒரு விஷயம் வந்ததுன்னா அது அப்படியே நடந்துடும். அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். பொறுமையாக இருந்து எல்லா காரியத்தையும் செயல்படுத்தணும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட உடனே டவுட் ஆகிறது, சின்ன சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆகிறது, இதெல்லாம் வேண்டாம். அதனால் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. காஞ்சி மகா பெரியவர் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தூக்கம் மட்டும் இருக்காது, தேவையில்லாத சிந்தனை. யார் பற்றி, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டியை பற்றி, உங்கள் அம்மாவை பற்றி, உங்கள் குழந்தைகளை பற்றி அவசியம் இல்லாத ஓவர் திங்கிங். திடீர்னு நைட்டு 1:30 மணிக்கு முழிப்பு வந்துடும், எடுத்து மொபைல் எடுத்து ரீல்ஸை ஸ்லைப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த பழைய கெட்டுப்போன ஒரு கார்பெட் அதை க்ளீன் பண்ணுற ரீலை போய் அவ்வளோ ரசித்து பார்த்துட்டு இருப்பீங்க. கேட்டால் சாட்டிஸ்ஃபையிங் அப்படின்னு ஒருத்த போட்டிருப்பான், அதை வேறு பார்த்து ஒரே ரசிக்கிறது. இந்த மாதிரிலாம் காமெடி பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க. நல்லா தூங்குங்க, நல்லா கால் பாதத்துக்கு எண்ணெயை தடவிட்டு தூங்குனீங்கன்னா எந்த டென்ஷன் இருக்காது, உடம்புல இருக்கிற ஹீட் அப்படியே வெளியே போயிடும். பொதுவாக இதெல்லாம் ஏன் கேட்டுதுன்னு கேட்டால் திருஷ்டிஸ்தானம்னு சொல்லுவோம். நர திருஷ்டி யார் என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாதில்ல. கண் திருஷ்டி கூட நம்மளை பயன்படுத்துமானா உண்டு, நம்ம ஆத்மாவை டிஸ்டர்ப் படுத்தும். அதனால விஷயங்கள். அதே மாதிரி நிறைய பேருக்கு இட மாற்றங்கள் கொடுக்கலாம். ஒரு சில பேருக்கு ஒரு ப்ராஜெக்ட், ஒரு வேலைக்காக வேற இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வரலாம், அந்த இடமே தெரியாது, எப்படி இருக்குன்னே தெரியாது. ஆனால் அந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் போய் பார்த்துட்டு பேசிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்போ சுச்சுவேஷன் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எனக்கு நல்லதான்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லது தான், பயமே பட வேண்டியதில்லை. அதுவும் மெயினாக பெண்கள் கொஞ்சம் வீட்டில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது, ஆண்கள் முடிஞ்சளவுக்கு அமைதியாக இருக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். லாபஸ்தானத்தில் சந்திரன், என்ற நட்சத்திரம் கேது. அந்த கேதுனா வேறு மொழி, வேறு மதம், வேறு இனம், வேறு பாஷை, எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி அவர்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மைகள் வரும். நிறையா பேருக்கு ஆன்மீகவாதிகளுடைய தொடர்பு, யாரெல்லாம் கெமிக்கல் எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்களோ அவங்க மூலியமாக தொடர்பு, யாரெல்லாம் ஹிப்னாசிஸ் தெரியுமோ, டாக்டர்ஸ் தெரியுமோ அவர்களுடைய ஃப்ரெண்டு மூலியமாக நமக்கு நல்லது நடக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தன்மை கொடுக்கக்கூடிய நாள். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உங்கள் வீட்டில் கிடையாது, நான் சொல்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அது கண்டிப்பாக வேண்டும்னு சொல்லலாம்.
மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் நடக்காது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நல்லபடியாக நடக்கும். தைரியமாக உங்கள் வேலையை பாருங்கள், சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துளசி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் கிழிப்பச்சை நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சுமைகள் எல்லாம் இருந்தாலும் இன்றைய நாள் எப்படியா அதை முடிச்சிருவீங்க. ஆனால் இன்றைய நாள் முடிக்கிறதுக்குள்ள நான் பெரும்பாடுபட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கேது போய் 10ஆம் இடத்துல சந்திரன் என்ற நட்சத்திரமா மாறுறது. அப்போ என்னன்னா சின்ன விஷயத்த கூட சுற்றி சுற்றி செய்ய வேண்டியதாக இருக்கும். ஒரு சிஸ்டமில் ஒரு மெயில் அனுப்ப சொல்லுவாங்க. எடுத்து சிஸ்டம் ஆன் பண்ணால் லோடிங் பயோ செட்டிங் அப்படின்னு வரும். அது போகும், ஒரு 20 நிமிஷம் போகும். அதுக்குள்ளே இன்னொருத்தனை கூப்பிட்டு அந்த சிஸ்டம் ரெடி பண்ண சொல்லி அப்படியே எடுத்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா அந்த கேபிள் ஒயர் வேலை செய்யாது, பிரிண்டர் ஒயர் போயிருக்கும். இது என்னடா வம்பா போச்சு, காலையிலேருந்து போட்டு தொண இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணு. இந்த மாதிரி சின்ன சின்ன தடைகள் கொடுக்கும். அதனால் அந்த வேலையே நடக்காதுன்னு சொல்ல முடியாது. மத்தியானத்துக்கு அப்புறம் எல்லாம் பாசிட்டிவாக நடக்கும். அது வரைக்கும் நம்மளை போட்டு கொஞ்சம் டென்ஷன். இல்லைன்னா வேலையில் ஒரு ஃபைலை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி அவர் பக்கத்தில் நின்றுப்பார். ஒரு படம் ஒன்று வந்திருக்கும், ரவி மோகன் படம்னு நினைக்கிறேன். அதில் இன்னுமே என் கை உங்ககிட்ட தான் இருக்கப்பா அப்படின்னு சொல்லுவார்ல. அந்த மாதிரி விஷயங்கள், என்ன வேலை செய்ய விட்றா சாமி, நான் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து இன்றைய நாளை கடத்துறது நல்லது. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னா பொதுவாக என்ன பண்ணலாம்னா சாய்பாபா வழிபாடு பண்ணலாம். சாய்பாபா வழிபாடு செய்யும்போது நிறைய பாதிப்புகள்லேருந்து வெளிவர முடியும். இந்த தடைகள்லேருந்து உடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும். அமோகமான நாள். முடிஞ்ச அளவுக்கு ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணுங்க, சந்தோஷமா இருப்பீங்க. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்துல போய் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. சந்திரன் என்ற நட்சத்திரம் கேது. ஆன்மீகவாதிகளுக்கு யோகம், ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு யோகம், புரோகிதம் செய்யக்கூடிய நபர்களுக்கு நன்னா இருக்கும். யாரெல்லாம் பூஜை புனஸ்காரங்கள் பூஜா சாமான் ஸ்டோர் வச்சிருக்கீங்கன்னா அவங்களுக்குலாம் நன்னா இருக்கும். அதே மாதிரி வேத விற்பனர்களுக்கு நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் அதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆன்மீக நாட்டம் தான் அதிகமாக இருக்கும். வீட்டில் பெரியவங்களுடைய எண்ணங்களாகட்டும், நம்முடைய பேச்சுவார்த்தைகளாகட்டும், இதெல்லாம் கொஞ்சம் தடை கொடுத்து தான் முடியும். ஆனால் உங்களுக்கு பவர் ஆஃப் இன்ட்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி இதுதான் சொல்ல போகிறாரு, அவங்க மனசில் இப்படி தான் இருக்கும், அடுத்த லெவல் ஆஃப் ஸ்டெப்பு இதுதான் இருக்கும் அப்படின்னு கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான சயின்ஸ், எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் உங்களால் மட்டும் இன்றைய நாள் முடியும். ஏன்னா இன்றைய நாள் ஆஞ்சநேயருடைய துணை உங்கள் வசம் உண்டு. உங்களுக்கு பக்கபலமாக நிற்பார் ஆஞ்சநேயர். நீங்கள் நினச்சா போகிறோம் அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா ஒரு அசாதாரணமான நட்சத்திரம்னா மக நட்சத்திரம், உலா நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், 3 நட்சத்திரங்களும் ஒன்றுக்கு ஒன்று சலைச்சதே இல்லை. அதுலேயும் முலா நட்சத்திரத்திலாம் சாட்சாத் ஸ்ரீமத் ஆஞ்சநேயர் பிறந்திருக்கார். ஹனும பீம மத்வாந்தரகத அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்தர், மத்வாச்சாரியார், விஸ்வகுரு பிறந்திருக்கக்கூடிய முன் அவதாரத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் யாரான்னு கேட்டால் சாட்சாத் மூலா நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்கார். அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க, நினைச்ச காரியங்கள் அப்படியே கைகூடும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வினோதமான எண்ணங்கள், வினோதமான கருத்துக்கள், என்ன நடக்குதுன்னே தெரியாது, அதுக்கு சம்மந்தமே கிடையாது. 180 டிகிரி டிஃப்ரென்ஸு உங்களோட எண்ணத்துக்கும் மற்றவங்களோட எண்ணத்துக்கும். இந்த மாதிரிலாம் கன்ஃபியூஷன். சில பேருக்கு கழிவுகள் போகக்கூடிய பாதைகளில் சின்ன சின்ன பிரச்சனை கொடுக்கலாம், இல்லைன்னா புரிதல் தப்பாக இருக்கலாம். இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் இந்த கன்ஃபியூஷனுங்கிறது ஒரு ஹார்ட்லி சொன்னால் ஒரு 2 மணி நேரம் இருக்கும். அந்த 2 மணி நேரத்தை பார்த்து பயப்படாமல் நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ராசியா நிறம் பிங்க் நிறம். உச்சிஷ்ட மகா கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேது. யாரெல்லாம் கெமிக்கல்ல வியாபாரம் பண்றீங்களோ, யாரா மருத்துவர்களாக இருக்கீங்களோ, இல்ல உங்க மனைவி மருத்துவராக இருக்கலாம், இல்லைன்னா உங்க கணவர் மருத்துவராக இருக்கலாம், அல்லது வீட்டுல குடும்பத்துல யாரோ ஒருத்தர் செவிலியராக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுடைய வீட்டுல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். மற்றவங்களுடைய வீட்டுல முடிஞ்ச அளவுக்கு புரிதல் கம்மியா இருக்கலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க சொல் பேச்சு கேட்டு நம்ம எடுத்து செயல்படுறது நல்லது. ஏன்னா ரொம்ப அதிகமான ஞானத்தை கொடுத்திருக்கக்கூடிய நிலைமைகள் இன்றைய நாள் ஏற்படுகிறது. கொடுக்கல் வாங்கல், விட்டு கொடுத்து போகிறது, இது எல்லாம் சர்வ சாதாரணம் நடக்கும். எதுக்காகவும் யாருக்காகவும் நீங்கள் தயங்க வேண்டிய அவசியம் கிடையாது. சந்திர பலம் இருக்கும் பொழுது என்ன பாதிப்பு? சந்திரன் நேரடியாக உங்களை தான் பார்க்குறார். சந்திரனுடைய பார்வை இருக்கும் பொழுது நம்ம எந்த விஷயத்தையுமே தயங்க வேண்டியதில்லை. மனசு ஃபஸ்ட்டு தைரியமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் டீப்பாக புரியும். நிறைய சப்கான்ஷியஸாக சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள், அஜீரண கோளாறுகள், அதே மாதிரி எங்கே கடன் கொடுத்துருக்கோமோ அந்த கடன் ரிட்டர்ன் வாங்கறதுக்குள்ள 1/4 லிட்டர் எண்ணெய் வந்து தீர்ந்து போயிடும் போல இருக்கு. அவ்வளோ காலுக்கு வந்து எண்ணெய் தடவிட்டு நடக்கணும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் மருத்துவ துறைகள் இருக்கீங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாத டவுட்டு, தேவையில்லாத போட்டி, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தலைக்கு ரொம்ப அதிகமாக வரும். அதனால் கொஞ்சம் சத்தம் இல்லாமல் கொஞ்சம் டவுட்லாம் இல்லாமல் இருக்கிறது. நாளை காலையில் எல்லாமே சரியாயிடும். அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது, தேவையில்லாத ஃபைட்டிங், தேவையில்லாத டிஷ்ஷும் இதெல்லாம் வேண்டாம். அதனால் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது நல்லது. ரொம்ப முக்கியமாக இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமே வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்றாக இருக்கிறது அப்படின்னு கேட்டால் 3 ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கு. கும்பராசி நண்பர்களுக்கு நல்லா இருக்கு, தனுசு ராசி நண்பர்களுக்கு நல்லா இருக்கு, மேஷ ராசி நண்பர்களுக்கு அல்ல லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்லா இருக்கு. மற்ற அத்தனை பேருக்கும் ஆவரேஜாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக தான் எல்லாருக்கும் இருக்கப்படுறது. எல்லாருக்குமே மனசாந்தி இருக்க வேண்டும் என்று நான் எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.